ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சின்ன டிராவல் vlog தான். ஒரு மினி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுதான் வந்து ஃபுல் vlog-ஆ பாப்பீங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து பாண்டியில இருந்து திருவாரூர் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம். பாண்டி டு திருவாரூர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது. அது முடிச்சுட்டு ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலான்றதா இந்த ட்ரிப்போடைய ஒரு இதுவே. சோ இது இல்லாம நாங்க திரும்பவும் இந்த மந்த் எண்ட்ல வந்து திருவாரூர் தேரோட்டம் இருக்கு, அதுக்கும் போவோம். அதுமே நீங்க பாப்பீங்க. சோ இந்த vlogல அன்னைக்கு 2 days என்னென்ன பண்ணோம், எங்க போய் சாப்பிட்டோம் அண்ட் எல்லாமே ஃபுல்லா லைக் கம்ப்ளீட்டா பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க ஊருக்கு போனது சண்டே அன்னைக்கு கரெக்டா மார்னிங் ஒரு 10 to 10:30 ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு பாப்பாக்கும் லைக் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு எப்பவுமே நான் சமைச்சு எடுத்துட்டு போயிடுவேன். சின்ன பாப்பாக்கு சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால பாப்பாக்கு நம்ம போற வழியில எங்கேயாவது ஏதாவது வாங்கி கொடுத்தா ஒத்துக்காம போயிடுன்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் குழந்தைக்கு வந்து செஞ்சதை எடுத்துட்டு போவேன். சோ அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் போற வழியில ஒரு ஃபேமஸான ஒரு பரோட்டா கடை இருக்கு, அது நல்லா சூப்பரா இருக்கும், பரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. ஆனா பாப்பா மடியிலே தூங்குனதுனால நாங்க அங்க போய் சாப்பிட முடியல. பிளஸ் நாங்க போறது வந்து எங்க அண்ணனுடைய பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே. அண்ணன் வீட்லயே வந்து மட்டன் பிரியாணி செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலயுமே வந்து நாங்க அங்க போய் சாப்பிடுறதுனால போயிருந்தோம். ரெண்டு பரோட்டா மட்டும் அவர் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயாச்சு. சோ இதான் வந்து எங்க அண்ணனுடைய பாப்பா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது பேர் ரொம்ப அழகான தமிழ் பேர் வச்சிருந்தாங்க, கயல். பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பாங்க, பேரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து கும்பகோணம் நடந்தது. கும்பகோணம் முடிச்சுட்டு நாங்க திருவாரூர் வர ஆரம்பிச்சிட்டோம். சிட்டிக்குள்ள வந்தோடனே அழகான கோயில் இருக்கும். இது எங்களுடைய ஊருடைய ஒரு பியூட்டிஃபுல்லான கோயில். இது இந்த ஸ்ட்ரீட் எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட இந்த ஊருக்குள்ள வரும்போது எங்க ஊருடைய கோயில் பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா பாட்டியோட பார்க்குக்கு எல்லாம் வருவேன். சைக்கிள்லயே கூட்டிட்டு போவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ வந்து நான் இவ்வளவு பெருசாகி என்னுடைய குழந்தைங்களோட இந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மெமரிஸ் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, ரீகால் பண்ணி பாக்குறது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நான் வந்து திருவாரூர்ல காசிஸ் இன்னுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருந்தேன். இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கும் நான் இங்கதான் புக் பண்ணியிருந்தேன். சோ அந்த சர்வீஸ் நல்லா இருந்ததுன்றதுனால திரும்பவும் நான் இங்க புக் பண்ணேன். சோ போயிட்டு லைக் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு அப்படியே வர வேணாம், ஊருக்கு போயிட்டு ஊர்ல அண்ணா நீ எல்லாம் பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வரலாம். ரொம்ப லைக் டெய்லி ஓட்டமா இருக்கு, டியூட்டி போறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், சமைக்கிறோம், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இந்த ரொட்டீன்ல இருந்து லைக் கொஞ்சமா எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன பிளான். ரூம் போயிட்டு செக்இன் பண்ண உடனே ரெண்டு குட்டீஸ் ஒரே ஆட்டோ, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வந்ததுனால உள்ள வந்தோன்னா ஏசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நாங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு கரெக்டா ஒரு 9 o'clock அந்த மாதிரி டைம்ல நாங்க ரூம் விட்டு வெளியே வந்துட்டோம். நாங்க டின்னருக்காக போயிருந்தோம். நான் நிறைய ஹோட்டல் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து ஒரு ஹோட்டல் வந்து துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. அதோடைய ஃபுட் ரேட்டிங் பார்த்தோம்னா 4.5 ஸ்டார் கிட்ட கொடுத்திருந்தாங்க. சோ கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நாங்க அந்த ஹோட்டல் போலான்னு ஒரே ஆட்டோ, ஒரே ஜாலி தான். பாப்பா தலையில இருக்க பூ வந்து எங்க அண்ணி வாங்கி கொடுத்தாங்க. 2 பூ வாங்கி கொடுத்தாங்க. ஒண்ணு நான் வச்சுக்கிட்டேன், ஒண்ணு மகிழி தமிழினிக்கு தலையில வச்சு விட்டாச்சு. சோ அந்த ஹோட்டல் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஃபுட்டுமே நல்லா இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தோணுச்சு. லைக் ஃப்ரைட் ரைஸ் வந்து 250, பிரியாணி வந்து 300, சிக்கன் பிரியாணி 300, அப்புறம் தோசை வாங்கியிருந்தோம். சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தோணுச்சு. பட் அதர்வைஸ் ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. முக்கியமா ஃபுட்டோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அங்க வந்து மஸ்ட் ட்ரையா வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிங்கப்பூர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடுங்க. அது வந்து பாஸ்மதியில செய்ய மாட்டாங்க, 64 கேரட் 24 கேரட்டா சாரி, அதுல அந்த ரைஸ்ல செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரொம்பவே நல்லா டெலிஷியஸா இருந்தது. நீங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது திருவாரூர் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இப்போ சொல்லிடுறேன், டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. அதே மாதிரி குவான்டிட்டியுமே கம்மியா இருந்துச்சு. பட் நம்ம வந்து டேஸ்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லாதனால சரி ஓகே, எப்பயாவது வெளியே வரோம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. நாங்க எப்பவுமே ஒரே ஹோட்டல் போகிறது ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டிஃப்ரெண்டா டேஸ்ட்ல ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். சோ அப்படி ஒண்ணு இங்க வந்தது. லைக் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஆம்பியன்ஸ்மே ரொம்ப காமா இருந்தது. கதை ஒரே நாய்ஸியாலாம் இல்ல. பாக்குறதுக்கு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த இடம். அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ் இதுவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ வந்து நாங்க டின்னர் முடிச்சுட்டு பொறுமையா நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில வந்து நாங்க சிஎன்ஜி ஸ்டேஷன் போயிட்டு கார்ல வந்து சிஎன்ஜி ரொம்ப கம்மியா இருந்தது, ஃபில் பண்ணிட்டு போலான்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். எங்க டைமானு தெரியல, எல்லா ஸ்டேஷன்லயுமே சிஎன்ஜி காலி ஆயிடுச்சு. சோ இதான் அந்த காசிஸ் இன். நைட்ல வந்து சிஎன்ஜி கிடைக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30க்கு தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபியூவல் வரும், நீங்க அப்ப வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எல்லா இடம் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு.
தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இது சோ பிரேக்ஃபாஸ்ட்காக போயிருந்தோம். ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சோ அங்க போயிருந்தோம். கரெக்டா 9:30 இருக்கும் இந்த டைம். எங்களுக்கு ரூமோட காஸ்ட் வந்து 2000 கரெக்டா ஆச்சு. 1900 ஆச்சு. சோ அது வந்து அதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட். இத வந்து காட்டுமே எக்ஸ்ட்ரா ஒரு நாட் காட் மேட்ரஸ் எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுத்திருந்தாங்க. சோ எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிட்டு போயாச்சு. தமிழ் நீ சொன்ன மாதிரி எங்க போனாலும் சேர்ல உட்கார மாட்டாங்க. அந்த இது மாதிரிதான் உட்காருவாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரும் குளிச்சுட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த டைம் வந்து கும்பகோணம் வழியா போக வேணாம், சிதம்பரம் சீர்காழி வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பிகாஸ் ரோட் நல்லா இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அரௌண்ட் 3 o'clock லைக் திருவாரூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3 o'clock நாங்க வந்து லஞ்ச் சாப்பிடல, போற வழியில பாத்துக்கலாம்னு வந்தாச்சு. ஆனா வந்து அதை விட்டா ஸ்ட்ரைட்டா சிதம்பரம் தான் நாங்க வந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இங்க சுத்தமா எதுவுமே இல்லை, அதனால வந்து நாங்க ஸ்ட்ரைட்டா சிதம்பரம் வந்து சாப்பிடலாம்னு ஆயிடுச்சு. இது வந்து நாங்க ஊர்ல இருந்து கிளம்பும்போது ரோட்ல வந்து பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு எப்பவுமே இந்த மாம்பழம் பலாப்பழம்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். சோ அதனால அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக போயிருந்தாரு. அந்த டைம்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் டிராவல் டைம்ல தேவைப்படுற வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்குறதுக்காக நிறுத்திருந்தாரு. சோ அந்த டைம்ல வந்து நாங்க கொஞ்சம் இது பண்ணிட்டோம். முடிச்சுட்டு அப்படியே கரெக்டா நாங்க இப்ப நீங்க பாக்குறது சிதம்பரம் வந்து நாங்க சாப்பிட வந்தோம். சோ இங்க வந்து நாங்க வேலு கஃபே வந்திருந்தோம். இங்க வந்து மஸ்ட் ட்ரை ஒரு ரெசிபி சொல்றேன். சாரி, ரெசிபி இல்ல, ஒரு டிஷ் என்னன்னா வந்து பன் பரோட்டாவும் கடாய் சிக்கனும். ஐயோ செம்ம டேஸ்டா இருந்தது. அப்படியே இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, அவ்வளவு ஒரு இதுவா இருந்தது. அவ்வளோ லைக் ரொம்ப சாஃப்டான அந்த பரோட்டா கூட வந்து அந்த கடாய் சிக்கன் வந்து எல்லாம் அப்படியே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது சிக்கனை ஸ்டீம் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி அதுல கிரேவி ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் லைக் நம்ம கண்டிப்பா எப்படியாவது சாப்பிடறோம்னா அதை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், அந்த மாதிரி இருந்துச்சு. மகிழ்னி அப்பதான் தூங்கி எழுந்திருந்தாங்க. திருவாரூர்ல தூங்கினவங்க சிதம்பரம் வந்து எழுந்தாங்க. சோ அதனால எழுந்தோன்னா அவருக்கு அவ்வளவு பசி. பிரியாணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலயே நல்லா குவிக்கா ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டா. லைக் அவளுடைய யூஸ்வலா சாப்பிடுற குவான்டிட்டி விட கொஞ்சம் எக்ஸஸாவே அவ சாப்பிட்டா. அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. அப்படியே இங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9:30 சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைக் வழியில கொஞ்சம் ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஒரு பசியோட வந்துட்டு இங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க கார் பார்க்கிங் வேற கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த ஸ்ட்ரீட்ல, அதாவது சிதம்பரம் வேலு கஃபே. ஓகே, அந்த ஸ்ட்ரீட்ல வந்து எங்களுக்கு ரோடு போட்டதுனால நாங்க 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் போய் பார்க் பண்ணோம். சோ அங்க வந்து பார்க்கிங் எல்லாம் விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுவுமே நான் மென்ஷன் பண்றேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட் பீடா, நான் எப்பவுமே ஸ்வீட் பீடா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பட் இந்த டைம் வந்து மார்னிங் அவங்க பீடா பண்ணி வச்சதுனால ஈவினிங் ஒரு 5:30 வந்து கொஞ்சம் சாகியா இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து பீடா வாஸ் நைஸ். 25 rupees இந்த பீடா ஆச்சு. சோ 2 பேரும் பீடா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பொறுமையா அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், இந்த விளாக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் நிறைய இருக்கு எங்க திருவாரூர் தேருக்கான விளாக் பெண்டிங், அதுக்கு இன்னும் 2 weeksல அந்த விளாக் வரும். அண்ட் நான் மார்ச் கிளியரன்ஸ் சேல்ல ஷாப்பிங் போயிருந்தேன். அதுல நிறைய காட்டன் சுடிதார் செட்ஸ் வாங்கியிருந்தேன். சோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போறேன். தொடர்ந்து சேனல்ல பாத்துட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day.